நான் இப்படியே வாழ்க்கையில் வீணாக போயிடுவேனா, நான் உயிரோடு இருக்கிறதா வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த மகர ராசி. எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, அவமானங்கள், தொழிலில் பெரிய நஷ்டம். மகர ராசி என்பவர்களுக்கு போனதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. நிஜமாவே மகராஜா மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கான நேரம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. அது ஆவணி மாதம் தான் அதற்கான ஆரம்ப மாதம். வாழ்க்கையில் நீங்கள் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய நேரம், பெயர் புகழ் வாங்கக்கூடிய நேரம், தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரம். உலகெங்கும் வாழும் பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, திருமணம், எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் எப்பவுமே ஆவணி மாதத்தில் அதிகமாக நடக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்கு, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்ப இந்த மாதம் அந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது. மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போறாரு. அதே கடக ராசியில புதனும் இருக்க போறாரு. சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னியில சுக்கிரன், கும்பத்துல ராகு, மீன ராசியில சனி வக்ரம் பெற்றிருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆவணி மாதத்துல வர்றது ரொம்ப விசேஷம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று குரு உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் 12 ராசி என்பதற்கும் பல்வேறு விதமான யோக பலனை கொடுக்க போது டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மகர ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நான் இப்படியே வாழ்க்கையில வீணா போயிடுவேனா, வாழ்க்கையில ஜெயிச்சிருவேனா, நிறைய உழைப்பை போட்டிருக்கேன் சார், நிறைய உழைக்கிறேன், 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், அப்படி இருந்து என் வாழ்க்கையில் ஏன் சார் இவ்வளோ பிரச்சனை, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் உயிரோடு இருக்கிறதா வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த மகர ராசி என்பது இருக்கீங்க. அந்த கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து தான் உங்கள் லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிட்டிங்க. கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, அவமானங்கள், கெட்ட பேர், தொழிலில் பெரிய நஷ்டம், பெரிய வட்டி கட்டி நிறைய பணத்தை தொலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வீடை விற்று இடத்த விற்று டாக்குமெண்ட்லாம் ப்ளெஜ் பண்ணி இடம்லாம் சுத்தலாம் போயிருக்கோம். தங்கம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தங்கம்லாம் எல்லாம் கடனில் வீணாக போயிடுச்சு சார், மூழ்கிச்சு சார்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு போனதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. அது ஒரு கஷ்டம்தான், வருத்தம்தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்கே சார் அப்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் சார், என் மனைவிக்காக வாழ்ந்துட்டுருக்கேன், என் கணவருக்காக வாழ்ந்துட்டுருக்கேன், என் குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பது நிஜமாகவே நீங்கள் மகராசி மாதிரி இருப்பீங்க, மகராஜா மாதிரி இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நேரம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அது ஆவணி மாதம் தான் அதற்கான ஆரம்ப மாதம். இது ஜஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நிறைய செயல்கள் செய்து வாழ்க்கையில் நீங்கள் திருப்பியும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய நேரம், பெயர் புகழ் வாங்கக்கூடிய நேரம், யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரம், ரொம்ப முக்கியமான நேரம். ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. போனது போட்டோம் சரிங்களா. திருமண உறவில் பிரச்சனையாக விட்டுருங்க. அடுத்த திருமணத்துக்கான வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்துலேருந்து இருக்குது. குழந்தைங்க உங்கள் விட்டு போயிட்டாங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் எந்திரிச்சோன்னா திருப்பி வருவாங்க. இடத்த விற்றுட்டிங்களா, வீடை விற்றுட்டிங்களா, நகையை விற்றுட்டிங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே சேர்த்துருவீங்க. எப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் இழந்தீங்களோ அதை விட 3 மடங்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து, உங்களை மாதிரி உழைக்கிறவங்க யாருமே கிடையாது. அந்த உழைப்பு உங்களை கண்டிப்பாக உயர்த்தாமல் போகவே போகாது. நீங்கள் கவலையப்படாதீங்க. அதில் மட்டும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஜெயிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல்
மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கா, நல்லது நினச்சிக்கங்க சார். கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி நேரத்தில் நின்று போயிடுச்சு, நல்லது நினச்சிக்கங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய திருமண வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். சார் என் பையனுக்கு 35 வயசு ஆகிடுச்சு சார், என் பொண்ணுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, பரவாயில்ல, இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு திருமண யோகமே நல்லா இருக்குது. அதனால் இந்த டைமில் முயற்சிகள் பண்ணுங்கள் சார். குழந்தை இல்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப அசிங்கப்பட்டோம் சார், அவமானப்பட்டோம். 5 வருஷம் ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆகி, 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்க மகர ராசி என்பவர்களுக்கு வருத்தப்படாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, எந்தெந்த வழியிலெல்லாம் பணம் ஏமாற முடியுமோ ஏமாந்துட்டீங்க. போனது போட்டோம், திருப்பி எப்படிலாம் ஏமாந்தீங்களோ திருப்பி அதே பணம் உங்களை வந்து சேரும். அப்போ என்ன பண்ணலாம், வேலையில் கவனம் செலுத்துங்க. வேலை இல்லாதவங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலையில் இருக்கேன் சார், நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், இதை சம்பாதிச்செல்லாம் நான் வந்து கடன்லாம் கட்ட முடியாது, பணம்லாம் சேர்த்து வைக்க முடியாது நினைக்க முடியாது, வேலை மாறுங்க. இல்லை சார் இங்கெல்லாம் வேலை மாறினா கூட பெருசாலாம் சம்பளம் வராது, நான் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், எல்லா இடத்துலையும் ஒரு ஏமாற்றம் தான் இருக்குது. இப்போ நாடு இருக்க கண்டிஷனில் வேறு அங்கங்கே வெளிநாட்டுக்கெலாம் போக முடியுமானே ஒரு டவுட் இருக்குது. பாருங்கள், நேரம் காலம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலையே இல்லை, ஆளே எடுக்க மாட்டான்னு சொன்னால் கூட மகர ராசி என்பதுக்கு அந்த வாய்ப்பு வரும். காரணம் என்ன, குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுனா, யாருக்கும் கிடைக்காத உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதேமாதிரி நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நொந்து போயிட்டேன் சார், ஒன்றுமே கிடைக்கல சார். முக்கியமாக பெண்கள், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினேன், பேங்க் எக்ஸாம் எழுதினேன், சார்ட்டர் அக்கௌண்ட் முடிச்சலாம் ட்ரை பண்ணேன், 2 வாட்டி அட்டம் பண்ணிட்டேன் சார், நடக்கலை. இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிங்க. கண்டிப்பாக அடுத்த இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சே தீரும். சார்ட்டர் அக்கௌண்ட்ஸி முடிச்சிருவீங்க. ஜிஆர்இ, டோஃபல் எல்லா எக்ஸாமும் எழுதி ஃபெயிலியர் தான் சார். பக்கத்தில் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, இல்லைனா நான் என்னென்ன ஃபாரின்லேருந்து பல லட்சங்கள் சம்பாதிச்சுப்பேன். ஒன்றுமே லேட்டு கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. பெரிய வாய்ப்புகள் இதுக்கப்புறம் தான் இருக்குது, அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே நொந்து போயிட்டீங்க, கடன், அதனால் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சொத்தை பார்த்திங்கன்னா மார்கேஜ் ஆகி சர்ஃபாஸ் ஆக்டில் போய் அப்போ நிறைய கோர்ட்டு கேஸு, அதேமாதிரி செக்கு கொடுத்து செக்கு பவுன்ஸ் ஆகி அதில் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஆரம்ப மாதம் தான் இந்த ஆவணி மாதம். ஆனால் மகர ராசி என்பதெல்லாம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பிரச்சனை இருக்குது, இல்லைலாம் சொல்லலை. அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் மகர ராசி என்பது தான். ஆனால் அதுலேருந்து சீக்கிரமாகவும் மீண்டு வரக்கூடியவர்கள் மகர ராசி என்பவர்களே. அதற்கான ஆரம்ப மாதமாக இந்த ஆவணி மாத பலன்கள் அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கு, அதே மாதிரினா இதை விட அதிகப்படியான பலன் இருப்பதற்கான வாய்ப்பு. தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது சுப கிரகங்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி, சுக்கிரன் புதனில் கூட நிறைய பேர் கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதணும் மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்க்கறது எப்படி அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.